கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை லூக்கா 14:27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை நமக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை தன் சிலுவையை. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவை உண்டு. அதை நாம் சுமக்கணும். சுமந்து கொண்டு யாருக்கு பின் செல்லணும்னா கர்த்தருக்கு பின் செல்லணும். அப்படி செல்லும் பொழுதுதான் ஒரு நல்ல சீஷனா இருக்க முடியும். எல்லா காரியங்களும் கர்த்தர் அறிவார். நம் பாரத்தை கர்த்தர் அறிவார். நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நாம் சுமந்து ஜெயம் எடுக்கணும். ஒரு சின்ன கதை. அநேக சிலுவைகளை அநேகருக்கு கொடுத்தாங்களாம். இந்த சிலுவையை நீங்க எடுத்துக்கொண்டு யார் முதலாவது வரீங்களோ அவங்களுக்கு தான் கிரீடம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். எல்லாமே என்ன செஞ்சாங்களாம், நான் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு அந்த கிரீடத்தை எப்படியாவது நான் வாங்கிடுவேன்னு சொல்லி எல்லாமே நிறைய பேர் வந்து ஒவ்வொருவராய் ஒவ்வொரு சிலுவைய தூக்கி தோள் மேல வைத்து கொண்டாங்க. எல்லாமே எடுத்தாங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்க நடக்க இவங்களால அந்த சிலுவைய அதோடைய பாரத்தை சுமக்க முடியல. சிலருங்க இறக்கி வச்சிடுறாங்க, சிலருங்க கஷ்டப்பட்டு சுமந்துன்னு வராங்க. அப்போ ஒருவன் நின்று கொண்டு சிலருக்கு ஆலோசனை கொடுக்கிறான். அவனுடைய கைகளில அந்த மரம் அறுக்கிற ரம்பம் இருக்கு. நீங்க ஏன் இவ்வளவு பெரிய சிலுவையை சுமந்து கொண்டு போறீங்க? அந்த பாரத்தை குறைச்சிட்டா நீங்க போக வேண்டிய அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம்ல. இதோ என் கையில இருக்கிற இந்த பட்டயத்தை வாங்கி கொள்ளுங்க, அந்த சிலுவையை நீங்க உங்களுடைய பாரத்துக்கு ஏற்றது போல அறுத்து கொண்டா நீங்க ஈஸியா கடந்து போகலான்னு ஒரு ஆலோசனை தரும் பொழுது அவனுடைய ஆலோசனை அநேகருக்கு நலமா இருந்தது. என்ன செய்யறாங்கன்னா, நிறைய பேர் வாங்கி சிலுவைய அவங்களுக்கு ஏற்றது போல அறுத்து கொள்கிறாங்க. தூக்கி தோள் மேல் வைக்கும் போது அது ஈஸியா இருக்கு. ஆனா சிலர் அத வாங்க மறுத்துடுறாங்க. கொஞ்ச தொழு போன உடனே திருப்பியும் அந்த சிலுவைய அறுக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் முன்னாடி கடந்து போகும்போது அந்த சிலுவைய முழுமையா சுமக்கிறவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம நாமளும் அந்த பட்டயத்தினால நம்மளுடைய சிலுவைய குறைக்கும் பொழுது நாமும் நம்ம போக வேண்டிய இடத்துல சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம், அந்த கிரீடத்தை வாங்கி கொள்ளலான்னு சிலர் என்ன செஞ்சாங்க, அந்த நபருடைய கையில் இருந்த பட்டயத்தை வாங்கி இவங்களும் அந்த சிலுவையை குறைத்து கொள்றாங்க. அப்ப அநேகர் எல்லாமே அந்த சிலுவையை குறைத்து கொண்டு தன்னுடைய பாதையில ஓட அவங்க எல்லாமே ஒரு உற்சாகமாய் காணப்படுறாங்க. ஆனா ஒருவர் மட்டும் தன் சிலுவைய அந்த அவருடைய பயணத்தில் இருந்து அந்த சிலுவையை குறைக்கவோ அந்த சிலுவையை இறக்கி வைக்கவோ அவர் அவர் விரும்பல. தனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை அவர் சுமந்தி ஆகணும்னு சொல்லி அவர் அந்த முழு பாரத்தையும் சுமந்து கொண்டு போறார். எல்லாம் அந்த நபரை பார்த்து திட்டுறாங்க, ஏன் இவ்வளவு பாரத்தை சுமந்துன்னு வர பார், நாங்கெல்லாம் எவ்வளவு ஈஸியாக்கி கொண்டோம், நாங்க போற வழியில பாருங்க, நாங்க எவ்வளவு உற்சாகமா போறோம், நீ மாத்திரம் இவ்வளவு பாரத்தை சுமந்து கொண்டு வரையே. அவர் ஒன்றும் பேசல. எல்லாமே போனவங்க சீக்கிரமா போயிட்டாங்க. இவர் பாக்குறாரு, ஒருவரும் இவர் கண்ணுக்கு தென்படல. ஆனாலும் இவர் பொறுமையா கடந்து போகிறார். போனவர் பாத்தீங்கன்னா எல்லாம் நிற்கிறாங்க. ஏன் அவங்களால போக முடியலன்னு பார்த்தா ஒரு பிளவு ஒண்ணு இருக்கு. அந்த பிளவை கடந்து போகணும். யாராலையும் அந்த பிளவை கடந்து போக முடியல. காரணம் என்னன்னா, அவங்க சிலுவை எல்லாம் அந்த பாலத்துக்கு போடும் பொழுது
அது எல்லாமே சரியா இணையில, யாராலையும் போக முடியல. கடைசியா வந்த அந்த நபர் சிலுவை அந்த பிளவு மேல போடுறாரு, அது சரியா போய் நிற்குது. அவர் போக வேண்டிய இடத்துக்கு போய் அந்த ஜீவகிரத்தை பெற்றுக் கொள்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிலுவையை பாதையில இறக்கி வைப்பதோ இல்ல அதை விட்டு ஓடி போகிறதோ இருக்கக்கூடாது. நமக்கு கொடுத்த சிலுவையை நாம் சுமந்து கடந்து போவோமானால் கர்த்தர் நமக்காக ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு நல்ல சீஷனாய் மாற நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு பின்னாக நடப்போம். நாம் ஜெபிக்கலாம். அன்பான பிதாவே, நம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சிலுவையை சுமந்து நல்ல சீஷர்களாய் மாறி நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஜீவகிரத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமீன், ஆமீன்.